இதில் உள்ள எந்த ஒரு வீட்டோ அதிகாரமும் குடியரசுத் தலைவர் பயன்படுத்த முடியாது. அவர் சஸ்பென்சிவ் மட்டும் தான் பயன்படுத்த முடியாது, அப்சல்யூட் பயன்படுத்தலாம், இல்ல அப்சல்யூட் பயன்படுத்த முடியாது, பாக்கெட் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் வந்து நீங்க பாப்பீங்க. அவர் எந்த ஒரு வீட்டோ அதிகாரத்தையும் பயன்படுத்த முடியாது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மறுப்பு தெரிவிப்பதாக இருந்தா அவர் முதல்ல குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்டுதான் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த இடத்துல அவர் மறுப்பு தெரிவிச்சிடணும். அதாவது இஃப் இன் கேஸ் குடியரசுத் தலைவர் அதற்கு அப்சல்யூட் வீட்டோ மறுப்பு தெரிவிக்கணும்னு நினைச்சாருன்னா அறிமுகப்படுத்தும் போதே அவர் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா மறுப்பு தெரிவிச்சிடணும். அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா லோக்சபால பாஸ் ஆகி அதுக்கப்புறம் கையெழுத்துக்கு வரும்போது அவர் வந்து மறுப்பு தெரிவிக்க கூடாது. இதுதான் குடியரசுத் தலைவருக்கு மணி பில்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதை நல்ல கிளியரா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அறிமுகப்படுத்துவதாக அதாவது மறுப்பு தெரிவிப்பதாக இருந்தால் குடியரசுத் தலைவர் லோக்சபாவில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே என்ன பண்ணிடணும் அப்படின்னா மறுப்பு தெரிவிச்சிடணும். லோக்சபாவில் அறிமுகமாகி அதன் பிறகு பிரசிடென்ட் வந்த பிறகு மறுப்பு தெரிவிக்க கூடாது. சோ குடியரசுத் தலைவருக்கு இந்த எந்த ஒரு வீட்டோ அதிகாரமும் மணி பில் பொறுத்த மட்டும் கிடையாது. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஃபினான்ஸ் பில் கேட்டகரி 1 அப்படின்னு ஒன்னு படிப்போம். அதே போல ஃபினான்ஸ் பில் கேட்டகரி 2 அப்படின்னு ஒன்னு படிப்போம். இந்த ரெண்டுல ஃபினான்ஸ் பில் கேட்டகரி 1 அண்ட் ஃபினான்ஸ் பில் கேட்டகரி 2 படிக்கும்போது அந்த கேட்டகரி 1க்கு இது மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்னு படிப்போம். அது படிக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து மணி பில்ல நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அப்போ நோ வீட்டோ அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு வீட்டோ அதிகாரமும் இந்த குறிப்பிட்ட பண மசோதால கிடையாது. நல்லா தெளிவா வந்து அதை உள்வாங்கி வச்சுக்கோங்க. கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். பண மசோதா பொறுத்தவரையில் இதுதான். ஓரளவு நம்ம எலாபரேட்டாவே பார்த்துட்டோமா? அதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பில் உள்ள அந்த உண்மையான அந்த எழுத்துக்கள் என்ன இருக்கு, அரசியலமைப்புல என்ன சொல்லுது 110 அப்படிங்கிறது ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியர் ஆயிருவீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல பாருங்க 110(1) அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டுனா 110, 2, 3, 4 மொத்தம் 4 இருக்கு. அந்த 1க்குள்ள ABCDன்னு சொல்லி சில சப் கிளாஸஸ் ABCDன்னு சொல்லி சில சப் கிளாஸஸ் வந்து இருக்கு. சரி, அப்போ மணி பில் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுது 110 அப்படின்னு படிப்போம். அப்ப எதெல்லாம் மணி பில் அப்படின்னா, எதெல்லாம் இம்போசிஷன், அபாலிஷன், ரெமிஷன், ஆல்டரேஷன் ஆஃப் எனி டாக்ஸ், பணம் சம்பந்தப்பட்டு, வரி சம்பந்தப்பட்டு, வரி விதிப்பு, நீக்கம், மாற்றம் எதுவா இருந்தாலும் சரி அது எல்லாமே மணி பில். அதே போல பாரோயிங் ஆஃப் ஃபண்ட், வேற நாட்டுல இருந்து கடன் வாங்குறோம், இந்தியா வந்து உலக வங்கியில இருந்தோ வேற வங்கியில இருந்தோ கடன் வாங்குது அப்படின்னாலும் அது எல்லாமே மணி பில்ல தான் சேரும். கன்சாலிடேட்டட் ஃபண்டோ அல்லது கண்டிஜென்சி ஃபண்டோ அதுல இருந்து பணம் எடுத்தாலும் சரி பணத்தை கொடுத்தாலும் சரி அது எதுல தான் சேரும்? மணி பில்ல தான் சேரும். அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி, அப்ரோப்ரியேஷன் வந்து பட்ஜெட்ல வந்து நம்ம படிப்போம். அதாவது ஒவ்வொரு துறையும் எனக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளவு பணம் செலவுக்கு வேணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற அந்த பில்லுக்கு பேர் வந்து அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு படிப்போம். அந்த அப்ரோப்ரியேஷன் பில்லுமே பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அதுவும் மணி பில் தான்.